26 அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் கட்சி வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்கின்றன. அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதற்கட்ட வேட்பாளர்களுடைய பட்டியலை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியிலையும், திரு கே.பி. முனுசாமி BA BL MLA அவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் வேப்பனஹள்ளி தொகுதியிலும், திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கழக பொருளாளர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் தொகுதியிலும், திரு நத்தம் இரா விஸ்வநாதன் கழக துணை பொதுச் செயலாளர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் நத்தம் தொகுதியிலும், திரு SP வேலுமணி கழக தலைமை நிலைய செயலாளர், கோவை புறநகர் தொகுதி மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் தொண்டாமுத்தூர் தொகுதியிலும், திரு பி. தங்கமணி கழக அமைப்பு செயலாளர், நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் குமரபால தொகுதியிலும், திரு டி. ஜெயக்குமார் கழக அமைப்பு செயலாளர், வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் ராயபுரம் தொகுதியிலும், திரு CV சண்முகம் கழக அமைப்பு செயலாளர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் மயிலம் தொகுதியிலும், திரு செல்லூர் கே. ராஜு அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் மதுரை மேற்கு தொகுதியிலும், திரு KP அழகப்பன் கழக அமைப்பு செயலாளர், தருமபுரி மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் பாலக்கோடு தொகுதியிலும், திரு ஆர் காமராஜர் கழக அமைப்பு செயலாளர், திருவாரூர் மாவட்டம் கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் நன்னிலம் தொகுதியிலும், திரு OS மணியன்